யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வோம் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எப்படி ஆசீர்வதிக்கப்படுறீங்களா? இந்த நிகழ்ச்சி மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு இதே நேரத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் சத்தியம் தொலைக்காட்சிக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் இப்படி போதனை நேரத்தை டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த மீடியாவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த லாக்டவுன் பீரியடில் ஆண்டவர் இந்த சேனலை பயன்படுத்துகிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தரிசனமுள்ள சில தலைவர்கள் இப்படிப்பட்டதான ஒரு சேனல் வேண்டும் என்று ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டு ஆரம்பித்து இப்படி நடத்தி வருகிறார்கள். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. சத்தியம் தொலைக்காட்சிக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஊடகத்துறையில் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடை மக்களுக்கு கொண்டு வருவதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு சேனல். தேவன் இதனை ஆசீர்வதிப்பாராக. May the Lord grant them success in what they do. நல்ல ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து இதில் இணைந்து கொள்ள, இந்த தரிசனத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போக நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆமென். பிரைஸ் காட். நேற்றைய தினத்தில் இந்த வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சியில் வசனத்தை நாம் கேட்க வேண்டும், வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும், வசனத்தை நாம் முறையாக படிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், தியானம் பண்ண வேண்டும், மனப்பாடம் பண்ண வேண்டும் என்ற நிலை வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒபீடியன்ஸ். வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். பிரியமானவர்களே, the key to receiving more revelations is obedience. வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய நமக்கு புதிய வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்க ஆரம்பிப்பார். கொடுத்த காரியத்தையே நம்ம சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா ஆண்டவர் பேசுவதை நிறுத்தி விடுவார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில், between the two testaments of our Bible, we have 400 silent years. 400 அமைதலான ஆண்டுகள். And God did not speak. Why God did not speak? He stopped speaking because people stopped obeying. ஆண்டவர் பேசிக்கொண்டு தான் இருந்தார். ஆனால் மக்கள் கீழ்ப்படிவதற்கு அவர்கள் தயாராக இல்லாத பொழுது ஆண்டவர் பேசுவதை நிறுத்திவிட்டார். You know, when you will have a shut heaven over your life, when you stop obeying, God will stop speaking. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். 100க்கு 100 எல்லா வசனத்தையும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் கீழ்ப்படிவது என்பது ஒருவேளை ஒரு கடினமான காரியமாக இருந்தாலும், உங்களுடைய ஆட்டிடியூடு, உங்களுடைய மனப்பான்மை, it should be one of wanting to obey the word of God. ஸ்ட்ரகிள் இருக்கிறதை நான் மறுக்கவில்லை. வேதவசனத்திற்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு போராட்டங்கள் இருக்கும் என்பதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். Doing the will of God is not easy. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்பது எளிதான காரியம் அல்ல. நிச்சயமாகவே it is going to be a struggle. அது போராட்டமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இயேசுவுக்கே போராட்டமாக இருந்துச்சே. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு என்ன ஜெபம் பண்ணுறாரு?
பிதாவே, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு எடுபட செய்யும். Father, if possible, let this cup pass from me என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவருக்கு அது போராட்டமாக இருந்தாலும், அது ஸ்ட்ரகிளாக இருந்தாலும், அவர் அந்த ஜெபத்தில் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். ஆகிலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தம். Nevertheless, not my will, but your will be done. Surrender to the will of God. தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற, தேவனுடைய வார்த்தைக்கு இணக்கம் காட்டுகிற ஒரு அர்ப்பணம். தேவதூதர்கள் வந்து இயேசுவை தேற்றுகிறார்கள். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். Obedience can be sometimes painful. வசனத்திற்கு கீழ்ப்படிவது என்பது கடினமான ஒரு அனுபவமாக இருக்கலாம். எதையோ நம்ம இழக்கிறது போல இருக்கலாம். ஆனால் பெற்றுக்கொள்வதற்கான வழி அதுதான். வசன வெளிப்பாடுகள் வர வர கர்த்தருடைய பிள்ளைகள் கீழ்ப்படிய ஆரம்பிங்க. Try your best and in fact ask for God's grace. தேவ கிருபை உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று கேளுங்கள். May the Lord give you and me grace to obey his word. விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற ஆண்டவர் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Philippians chapter 2 and verse 13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களிலே உண்டாக்குகிறவராக இருக்கிறார். I pray that God will plant that desire in you to do something for him and that he will give you the grace to do that as well. தேவன் உங்களுக்குள்ளே அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டிய விருப்பத்தையும் போட்டு என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்தி அதை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பலனையும் கொடுக்கிறதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, விருப்பத்தை ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் போடுவாராக. அவருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்துவாராக. என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் அநேக காரியங்களை விருப்பமாக போட்டிருக்கிறார். அதுவே தரிசனமாக நான் எடுத்துக்கொண்டு நான் செய்ய பிரயாசப்படுகிறேன். அந்த காரியங்களை செய்வதற்கு தேவனே அனுக்கிரகம் செய்கிறார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது கடினமாக இருக்கும். ஆனாலும் அதில் ஒரு கிருபை இருக்கும் பொழுது, அது உங்களை அதை எம்பவர் பண்ணும் பொழுது நீங்கள் செய்து விட முடியும். ஆண்டவரை மட்டும் சார்ந்து, தகப்பனே உங்களை மட்டும் நான் சார்ந்து இருக்கிறேன், எனக்கு நிறைய காரியங்களை நீங்கள் செய்ய சொல்கிறீங்க, பரிசுத்தமாக வாழ சொல்கிறீங்க, ஆண்டவரே சில காரியங்களை செய்யணும்னு சொல்கிறீங்க, கடினமாக இருக்குது, ஆனாலும் ஆண்டவரே கிருபை தாங்கப்பா என்று கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கான மனப்பான்மை முதல்ல நமக்கு வந்துவிட வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு வேண்டிய அருளை கிருபையை தந்து விடுகிறார். அலைன்மெண்ட் டு காட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய சித்தத்தை ஒருங்கிணைப்பது என்பது கடினமான ஒரு எக்ஸசைஸ் தான். அகெயின் கோயிங் பேக் டு த எக்ஸாம்பிள் ஆஃப் ஜீசஸ். இயேசு லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் ஆயிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் என்று சொல்லும் பொழுது இரத்த குழாய் வெடித்தது. அண்ட் he was sweating blood. இரத்தம் வேர்வையாக வெளியிலே வருகிறது. அந்த ஒரு ப்ராசஸ், அந்த அலைன்மெண்ட் டு காட்ஸ் வில். என்னுடைய சித்தம் அல்ல உம் சித்தம் என்று விட்டு கொடுக்கும் பொழுது, என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சரண்டர் பண்ணும் பொழுது, அந்த அலைன்மெண்ட் எக்ஸசைஸ் இருக்கிறதே, டிவைன் அலைன்மெண்ட்டு, தெய்வீக ஒருங்கிணைப்பு என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு ப்ராசஸ் தான். ஆனாலும் அந்த ப்ராசஸ் வழியாக இயேசு போகிறதற்கு விட்டு கொடுக்கிறார். தேவ தூதர்கள் வந்து அவரை தேற்றுகிறார்கள். கூட ஜெபிக்க போனவர்கள் வந்து ஜெபிக்கலை, தூங்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவ தூதனை தேவன் அனுப்பி தேற்றினார் என்று வாசிக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் 43ஆம் வசனம். பிதாவே
உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். Not my will, but let your will be done. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். You will have heaven's backing if you have the attitude of obedience. தெய்வீக ஒத்தாசை பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வரும், கீழ்ப்படிவதற்கு வேண்டிய விருப்பம் உங்களுக்கு இருந்தால், if there is that attitude of wanting to obey the word of God and do the will of God, heaven is willing to back you up, my brother, my sister. உங்களுக்கு பரலோக ஒத்தாசை வரும். கூட இருக்கிறவர்கள் ஒருவேளை ஆதரவு கொடுக்காமல் தூங்கிக் கொண்டிருக்கலாம், தங்களுடைய ஆதரவை விலக்கி இருக்கலாம், தங்களுடைய ஆதரவை கொடுக்காமல் இருக்கலாம். When you are in the process of doing the will of God, but be assured, my brother, my sister, heaven will back you up. பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட். ஆமென். கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கலாமா? யாக்கோபு 1 அதிகாரம் 22 வசனம். James chapter 1 verse 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். See, James says, don't be just hearers of the word of God, but be ye doers of the word, lest you deceive yourselves. பாருங்க, வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறது கூட வஞ்சகம். That is also deception. Deception என்னது? ஏமாந்து போகிறது. தங்களை தாங்களே வஞ்சித்துக் கொள்கிறார்கள், தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். கவனிங்க, யாக்கோபு 2 அதிகாரத்தில் யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிரியமானவர்களே, விசுவாசிச்சா மட்டும் போதாது, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அதன்படி செய்யணும். பிசாசு செய்ய மாட்டேன். பிசாசு வசனம் தெரியும், பிசாசுக்கு வசனம் தெரியும், அது விசுவாசிக்க கூட செய்கிறது, கீழ்ப்படிவதில்லை. ஹார்ட் வேர்ட்ஸ். யாக்கோபு 1 தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் என்றும், 2 அதிகாரத்தில் பிசாசு கூட விசுவாசித்து நடுங்குகின்றது, ஆனால் கீழ்ப்படிய மாட்டேங்குது. அது மாதிரி இருக்காதீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. யாரு? யாக்கோபு. இயேசு என்ன சொல்லுகிறார் பார்க்கலாமா? மேத்யூ சாப்டர் 7, மத்தேயு 7 அதிகாரம், அவருடைய மலை பிரசங்கம். மேத்யூ 5, 6, 7. மேத்யூ 5 அதிகாரம், 6 அதிகாரம், 7 அதிகாரம், அவருடைய மலை பிரசங்கம். நேரம் இருந்தால் நன்றாக எடுத்து வாசியுங்கள். 5, 6, 7. so much of truth. அவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது, அவ்வளவு ஒரு குறுகிய பகுதியில். இதை குறித்து பெரிய பெரிய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மேத்யூ 5, 6, 7. 7 அதிகாரத்தில் முடியும் பொழுது இயேசு சொல்லுகிறார், கவனிங்க, 21 வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. சும்மா ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றவல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. அப்படி இயேசு 21 வசனத்தில் சொல்றாரா? அதுக்கப்புறம் 24 வசனம், verse 24, அவருடைய மலைப்பிரசங்கம் முடிவிற்கு வருகிறது. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, obedient Christian, அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். wise man.
பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நல்ல ஃபவுண்டேஷன். பிலீவர்ஸ், கர்த்தருடைய பிள்ளைகள் கவனியுங்கள். ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவது உங்கள் லைஃபுக்கு நல்ல ஃபவுண்டேஷன். எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. யூ வில் நாட் பி ஷேக்கன். யூ வில் நாட் பி ஷேக்கன். கடைசி நாட்களில் எல்லாம் அசைக்கப்படும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. The Bible talks about everything that can be shaken being shaken in end times. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். I will shake the heavens and I will shake the earth. ஆண்டு சொல்லுகிறார். இது எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார். But it is actually a scripture that was mentioned in Haggai chapter 2 verse 6 and 7. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே சொல்லப்பட்ட காரியத்தை தான் இங்கே எபிரேயர் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திற்கு வருவோம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். பிரியமானவர்களை கவனிங்க. எபிரேயர் 12:26 என்ன வாசிச்சோம்? வானத்தையும் பூமியையும் அசைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே பாருங்க, ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 5 காரியங்களை அசைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says he will shake 5 things. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். I will shake the heavens and the earth, the oceans and the dry land. 7ஆம் வசனம், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். I will shake the nations. பிரியமானவர்களே, இந்த பேண்டமிக்ல nations are being shaken. You boast about medical advancement, that is being shaken. அசைக்கக்கூடிய எல்லாவற்றையும் தேவன் அசைக்கிறார். வானத்தை அசைப்பேன், பூமியை அசைப்பேன், பூமி அதிர்ச்சி, கடலை அசைப்பேன், சுனாமி, ஜாதிகளை அசைய பண்ணுவேன். Nations will be shaken. Today it is being shaken. Country presidents and prime ministers don't know what to do with this pandemic. We boast of technological advancement and scientific advancement, but they do not have a clue to the current pandemic. God is shaking everything that can be shaken. September 11th, 2001, September 11th, Twin Tower இடிக்கப்பட்டது. Twin Tower was destroyed. பிரியமானவர்களே, I believe that is God's shaking. Almost all the evangelical Christian leaders of America, இந்த சம்பவம் நடந்து முடிந்த பிறகு, agree that God was dealing with the nation which has turned away from God. தேவனை விட்டு தூரமாய் போன தேசத்தை தேவன் சந்திக்கிறார் என்று அநேக கிறிஸ்டியன் லீடர்ஸ் இணைந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார்கள். The attack on the World Trade Center is God's rebuke against the god of materialism. Financial அந்த transactions எல்லாம் பண்ணுகிற ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற அந்த World Trade Center was brought down. The goddess of entertainment received her rebuke when the antenna on the tower fell. கலை உலகத்திற்கெல்லாம் தலைநகர் என்று சொல்லப்படுகிற அந்த பட்டணத்திலே, அந்த உயரமான கட்டிடத்திலே மேலே உள்ள ஆண்டனா கீழே விழுந்த பொழுது தேவன் அதை அசைத்தார் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும்.
விமானத்தை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. இந்த மாடர்ன் டே செக்யூரிட்டியில், மாடர்ன் டே அட்வான்ஸ்மெண்ட்டில் டேக் ஆஃப் பண்ண விமானத்தில் இருந்த விமானியை அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அந்த டைரக்ஷனுக்கு கொண்டு போய் அடித்தார்களே. வாட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஆர் யூ போஸ்டிங் அபவுட்? காட் இஸ் ஷேக்கிங் எவ்ரிதிங். அமெரிக்காவினுடைய இராணுவ பேஸ் இருக்கிற பென்டகன், அந்த அலுவலகம், அங்கே அந்த குண்டு போடப்பட்டது. That was God rebuking your boast of military strength. சொல்லுகிறது புரிகிறதா? God is shaking everything. எல்லாவற்றையும் தேவன் அசைக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் அசைக்கிறார். எதற்காக அசைக்கிறார்? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். பிரியமானவர்களே, Hebrews 12:28, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கம்மிங் பேக் டு Matthew 7, இயேசுனுடைய அந்த மலை பிரசங்கத்தின் முடிவு. நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருங்காற்று, பெருமழை, காற்று இவைகளெல்லாம் வரும் பொழுது அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. நோ ஃபவுண்டேஷன், இட் குட் பி ஷேக்கன் ஈஸிலி. வார்த்தைகளை கேட்டு செய்யாதவர்கள் அசைக்கப்பட்டு விடுவார்கள். வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். கீழ்ப்படிதல் என்ற சப்ஜெக்ட் ஒரு பெரிய சப்ஜெக்ட். வாழ்க்கையில் மேல்படிக்கு போகணுமா? கீழ்ப்படி முக்கியம். வாழ்க்கையில் மேல்படிக்கு போகணுமா? கீழ்ப்படி முக்கியம். ஆமேன். கீழ்ப்படிதலை குறித்து தொடர்ந்து நாம் இன்னும் கொஞ்சம் படிக்கப் போகின்றோம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதம், கீழ்ப்படியாதவர்களுக்கு உண்டாகிற சாபம் என்றே ஆண்டவர் ஒரு பெரிய சாப்டரே கொடுத்திருக்கார். உபாகமம் 28. If you obey, you'll be blessed like this. If you don't obey, you'll be cursed like this. ஐயோ, சாபம் சொல்லப்பட்டிருக்கா? நாளை தினத்தில் கர்த்தர் சித்தமானால் நான் உங்களுக்கு அந்த காரியத்தை காட்டுகிறேன். பிரியமானவர்களே, நேரம் கடந்து விட்டது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு, நாளை காலை எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பைபிள் ப்ரோக்ராம் நடக்கிறது. வேதாகம கலாச்சாரமும் வேதாகம காலமும். காலை வகுப்புகள் 5 நாட்கள், மாலை வகுப்புகள் 7 நாட்களுக்கு பைபிள் சர்வே, முழு பைபிளை புரிந்து கொள்வதற்கான ஒரு பாடம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஸ்டில், மேபி நாளை காலை வகுப்பு இட்ஸ் a bit too late for you to contact and come. பட் இரவு வகுப்புக்கு ஒருவேளை நீங்கள் வரலாம். பைபிள் சர்வே, முழு பைபிளை புரிந்து கொள்வதற்கு. பிரியமானவர்களே, டேக் advantage of opportunities. சென்னையில் இது ஃபிசிக்கல் கிளாஸ், நாட் ஆன்லைன் கிளாஸ். யூ கேன் கான்டாக்ட் அஸ். ஆமேன். பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Father, we thank you for the richness that is there in your word and the revelation that we can receive from your word. And when we hear it, when we study it, when we research it, ஆண்டவரே, நாங்கள் அதை படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, மனப்பாடம் பண்ணும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலே கீழ்ப்படியும் பொழுது ஏராளமான ஆசீர்வாதங்கள். அதில் ஒன்று, நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை. இந்த அசைக்கப்படுகிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாங்கள் அசையாதவர்களாக இருப்பதற்கு வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தகப்பனே, பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களை உம்முடைய அன்பு கரத்தில் கொடுக்கிறேன். சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்டு அசைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் வசனத்திற்கு திரும்புவார்களாக. அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இன்னும் ஒரு காரியம். ஒன் மோர் திங். டுமாரோ இஸ் த லாஸ்ட் டே ஆஃப் அவர் 50-day prayer. 50 நாள் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை லாஸ்ட் டே. பாஸ்டர் மோகன் அவர்கள் நம்மோடு கூட பேசுகிறார்கள். ஸோ ப்ளீஸ், இந்த 50 நாள் ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட நாளைக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். ஹார்வெஸ்ட் சர்ச் இந்தியா என்ற யூடியூப் சேனலில் 3 PM to 5:30 PM. Please do come and join as we do the 50-day closing prayer. அதற்கு பிறகு 21 நாள் ஒரு புதிய ஒரு பாடம், ஒரு ஃப்ரெஷ் சப்ஜெக்ட் நான் டீச் பண்ண போகிறேன். கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹவு டு டச், டேக்
and transform communities for Jesus. Amen. How to touch, take and transform communities for God என்ற தலைப்பில் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். So 3 p.m. to 5:30 p.m. we are continuing. We are getting close to the 400th day. 400வது நாளை எட்டி பிடிக்கிற ஒரு நிலைக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். Please do join if you are not part of that great daily live program. God bless you. See you again tomorrow.